மேலே மேலே மேலேயா? ஓ எதுக்கு வந்தேன்னு சொல்லியா? ஹாய் சகலகலா டிவி அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. வெல்கம் டு சகலகலா டிவி. இன்றைக்கி வந்து பார்த்தா ஜென்சன் அண்ட் நிக்கோல்சன் பெயிண்ட் இருக்குல்ல, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம வீடு கட்டுறோம் சரி, அதுவுமே வந்து ஒவ்வொருத்தரும் தனக்கான ஒரு யூனிக்கான டிசைனோட தான் வீடு கட்டுவீங்க. அதில் ஸ்பெஷல் நீங்கள் வந்து பெயிண்ட் சூஸ் பண்ணும்போது யார்கிட்டையும் இல்லாத ஒரு பெயிண்ட்டை, யார்கிட்டையும் இல்லாத ஒரு டிசைனை தான் பண்ணணும்னு நினைப்பீங்க. கரெக்டாக அப்படி ஒரு டிசைனை நீங்கள் தேர்ந்தெடுக்கணுன்னாக்க ஜென்சன் நிக்கல்சனுடைய ஸ்பெஷல் எஃபெக்ட் டிசைனர் எஃபெக்ட்ஸ், நார்மலான எமல்ஷன் பெயிண்ட் இருக்குல்ல, அதுக்கும் இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட் டிசைனருக்கும் என்ன வித்தியாசம்னா ப்ரைஸ் தான் வித்தியாசம், ப்ரீமியம் தான் வித்தியாசம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பெயிண்ட் எல்லாம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஒரு பெயிண்டரை கூப்பிடுவீங்க, வாங்கி வச்சுட்டு அவர் தான் ரோலரை போட்டு போயிடுவார்ல, ப்ரஷ் வச்சு அடிச்சுட்டு போயிடுவார். கரெக்டாக. ஆனால் இந்த டிசைனர் ஃபினிஷ் அப்படி கிடையாது. என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்குன்னு ஸ்கில்டான வந்து ப்ரொஃபஷ்னலாக அவங்கள கூப்பிட்றாங்க. பர் டே லேபர்ன்ற மாதிரி 2000 rupees நீங்கள் கொடுத்தாவே அதுக்கான ஸ்கில்டான லேபர்லாம் வந்து இதில் பண்ணி கொடுக்க தயாராக இருக்காங்க இன்றைக்கி. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் வச்சுங்களேன், இந்த ஃபினிஷ் இருக்குல்ல, இது பேர் வந்து லூமினோவா அப்படின்றாங்க. லூமினோவா சரி. இப்போ ஒரு மாதிரி அழிஞ்ச மாதிரி தண்ணி போட்டு எடுத்து ப்ரெஷ்ஷில் தொடச்சா மாதிரி இல்லை, கரெக்டு தான். ஆனால் இது பார்த்து இதுக்கு ஸ்பெஷலான ஒரு பெயிண்டிங் டூல் வச்சுருக்காங்க. யூ மாதிரி இருக்கும். அது என்ன உங்களுக்கு யூ மாதிரி இருக்கிறது ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் உங்களுக்கு வேறு கலர்ஸ் பிளெண்ட் ஆகினா உங்களுக்கு அப்படியே அப்ளை ஆகும். உங்களுக்கு அந்த எடிட்டிங்கில் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஸ்கில்டை பொறுத்து இப்போ நீங்கள் ஒரு டிசைன் கொடுக்குறீங்க சார், இந்த மாதிரி வேணும் கேட்லாக் பார்த்து சொல்கிறீங்கன்னாக்கா அந்த பெயிண்டர் தனக்குன்னு யூனிக்கான ஒரு மைண்ட் செட்டில் இருப்பார்ல, ஒரு க்ரியேட்டிவாக பண்ணணும்னு நினைப்பார்ல. அப்படி நினச்சாக்க நீங்கள் கொடுக்குற மாடலே வேறு விதமாக கூட மாற்றி உங்களுக்கு ஒரு பேட்டர்னை போட்டு காட்டுவார். அது பிடிச்சதுன்னா அதே நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து கிராண்டியாசோ அப்படின்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சார், இப்போது ஒரு பெரிய வால் இருக்குது, நான் உள்ள நுழைஞ்ச வீட்டுக்குள்ள நுழைஞ்சவொடனே இல்லை ஆஃபீஸில் நுழைஞ்சவொடனே. ஸோ அதில் பார்த்தோன்னா பின்னாடி பார்த்தோன்னா நீங்கள் வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, வால் பேப்பர் விட்டுருப்பாங்க, சில பேப்பர் டைல்ஸ் விட்டுருப்பாங்க, டிஃப்ரெண்ட் டைல்ஸ் விட்டுருவோம். ஆனால் அது இது ரெண்டுத்தையும் பார்த்தா சென்டரில் ஜாயிண்ட் தெரியும். ஒரு வால் பேப்பர் இன்னொரு வால் பேப்பர் ஜாயிண்ட்டில் கண்டிப்பாக கோடு தெரியும். சில நாட்கள் சில மாதங்கள் வருஷங்கள் போன அப்புறம் கண்டிப்பாக அந்த பியும், கரெக்டு தானே? அதே மாதிரி டைல்ஸ் பார்த்து நடுவில் என்ன பண்ணுவாங்க, பட்டி மாமல் மெலிசாக போட்டு வர ஜாயிண்ட் கண்டிப்பாக தெரியும். அழுக்காச்சுன்னா தெரிஞ்சிடும், ஜாயிண்ட் நீட்டாக தெரியும். அதெல்லாம் இதில் அவாய்ட் பண்ணலாம் என்ன. ஸோ அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு வந்து ஒரு கீழே டைல்ஸ் என்ன இருக்கோ அந்த ஃபினிஷ், சேம் ஃபினிஷ் நீங்கள் நினைக்கிற டிசைனில் இங்கே கொண்டு வர முடியும். ஸோ அதுதான் வந்து ஜென்சன் நிக்கல்சன் உள்ள ஸ்பெஷல் எஃபெக்ட் டிசைனர் ஃபினிஷ். புரியுதுங்களா? ஸோ இது நான் சொன்னதில்ல 30க்கும் மேற்பட்ட கலர்ஸ் இருக்குன்னு சொன்னதில்ல, இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற டிசைனை பொறுத்து, அவங்களுடைய அந்த பெயிண்டருக்கு அவங்க கையில் உள்ள ஸ்கில்லை பொறுத்து என்னென்ன வண்ணங்கள் வேணுமோ உங்கள் வீட்டில் நீங்கள் க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு 5 வால், ஓகே, அதில் வந்து உங்களுக்கு வந்து டிசைனர் ஃபினிஷ் செய்யப்பட்ட ஒவ்வொரு விதமான கலர்ஸ். இதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டீட்டெயில் சொல்கிறேன் கேளுங்க. பஸ் இது பார்த்தோன்னு வச்சுக்கோங்க பஸ், சாண்டினோவா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபினிஷ். ஓகே, தொட்டு பார்க்கறதுக்கு உண்மையிலே ஒரு மைன்யூட்டான மணல் துகள்களை வச்சு ஃபினிஷ் பண்ண மாதிரி அந்த ஃபீல் கிடைக்குதுன்னு சொல்ல வரேன். இதுலேயே உங்களுக்கு பார்த்தா 30க்கும் மேற்பட்ட கலர்ஸ் இருக்குது, ஃபினிஷ் இருக்குது. எல்லாமே கேட்லாக்ல நீங்கள் இப்போ காட்டிகிட்டு இருக்கல, அது எல்லாமே இதில் இருக்குது. இந்த டிசைனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பேர் வந்து சிமனோவா ஷைன் அப்படின்றாங்க. இந்த டிசைன் வருதில்ல, இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல எடுத்தோன்னா ஒரு ஒயிட் வாலில் பட்டி தகடு யூஸ் பண்ணி இது மாதிரி மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி போட்டுருவாங்க. இது ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணுவாங்க, நீங்கள் என்ன கலர் நீங்கள் கேட்டிங்களோ அந்த கலரை மேலே வந்து அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் டோட்டலாக முடிக்கிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகிடுன்னு சொல்கிறாங்க அவங்க. ஸோ இது நீங்கள் இப்படி தொட்டு பார்க்கும்போதே தெரியுது, ஏதோ ஒரு மேலே ஒரு ராக் மேலே லைட்டாக இந்த கலரில் இருக்குன்னா இப்படி தெரியுது. நீங்கள் ராக் கலர் சூஸ் பண்ணியிருந்தால் உண்மையிலே மேலே வந்து ஒரு பாறையை கொண்டாந்து வீட்டில் பெருசாக கொண்டு வந்து அடுக்கி வச்ச மாதிரி, இல்லை ஒரு பெரிய டைல்ஸ்லேயே ஏதோ ஒரு டிசைன் பண்ண மாதிரி அந்த ஃபீல் கொடுக்குன்னு சொல்ல வரேன் நான். புரியுதுங்களா? அடுத்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், இது வந்து செரினோவா கிளிட்டர் அப்படின்றாங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு மெட்டல் ஃபினிஷ். நம்ம வந்து ஒரு பெயிண்ட் மேலே ஒரு மெட்டல் அடித்தா அப்படி இருக்கும், ஒரு சின்ன கிளிட்டர் இருக்குது என்ன. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து எனக்கு இந்த கிளிட்டர் வேண்டாம் அப்படின்னா வெறும் செரினோவா மட்டும் கிடைக்கும். அது ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? நான் சொல்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, இது ப்ரீமியம். இதெல்லாம் நீங்கள் சாதாரண பெயிண்ட் நினச்சி வச்சுட்டு போகிறீங்க, காஸ்ட்லி தான், ஆனால் அவ்வளோ ஒர்த்து. நீங்கள் வால்பேப்பர் கூடயும் கம்பேர் பண்ண முடியாது, டைல்ஸ் கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. பெயிண்ட்டை விரும்புகிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க, டிசைன் எத்தனை டிசைன் பண்ண நினைக்கிறீங்க, உங்களுக்கான வீடியோ தான் இது. சரியா புரிஞ்சுக்கோங்க. இந்த டிசைனர் ஃபினிஷ் வந்து நார்மலாக கடையில் கூட ஒரு பெயிண்ட் கடையில் போய் கடைக்கு வாங்கலாமான்னு கேட்டால்
நிச்சயமாக வாங்க முடியாது, அங்கே கிடையாது. அப்போ எங்கே தான் வாங்குறது? ஆன்லைனில் மட்டும்தான் வாங்க முடியும். நெசரது ஆன்லைனில் வாங்க சொல்கிறீங்க, ஆனால் இதில் பெனிஃபிட் இருக்குது. என்ன பெனிஃபிட் தெரியுமா? இப்போ உங்களுடைய வால் வந்து ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது, ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது, மினிமமாக இருக்குது. அதுக்காக நீங்கள் போய் இதுக்கு ஈக்குவலான ஒரு பிராண்ட் வெளியே மற்ற காம்படிட்டிவ் பிராண்ட்லாம் இருக்குது, அவங்க கூட அங்கே போய் நீங்கள் போய் ட்ரை பண்ணிங்கன்னா 4 லிட்டர் 3 லிட்டர் 5 லிட்டர் மினிமம் விற்பாங்க. ஒரு சின்ன ஏரியாவுக்கு நீங்கள் அவ்வளோ ரூபாய் கொடுத்து பணத்தை வேஸ்ட் பண்ணுவீங்க, பொருளையும் வேஸ்ட் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, புரியுதுங்களா? ஸோ வந்து மினிமம் ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் என்ன இருக்குன்னா அதை மல்டிபிள்ஸ் ஆஃப் 50 ஸ்கொயர் ஃபீட்டு 50 100 150 200 என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பாஸ், இப்போ நம்ம வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம்ல, ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்க வந்து அவங்க அந்த ஆர்டரை பார்த்துட்டு அவங்க அந்த கலர்ஸே வந்து மிக்சிங் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு பண்ணி தான் நம்மளுக்கு வீட்டுக்கு வருது. சரி, நீங்கள் நினைக்கலாம், ஆமாம் சார், நான் கூட தான் வந்து ஒரு ஹார்ட்வேரில் போனால் பெயிண்ட் கல்லில் வந்து போட்டு அந்த டின்ட்டில் போட்டு உருட்டி கலர் கொடுக்குறாங்க. அது வெறும் கலரு, அது வெறும் கலர் பெயிண்ட்டு. ஆனால் இது டெக்ஸ்சர், புரியுதுங்களா? அதுதான் வித்தியாசம். அந்த ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல, அது எப்படி வரும் உங்களுக்கு வரும்? அது வந்து உங்களுக்கு வந்து 2 பாக்ஸாக 3 பாக்ஸாக பெயிண்ட்டாக இது 2 அது வந்து உங்களுக்கு வந்து 2 டிசைனாக 3 டிசைனாக பாக்ஸில் கொடுப்பாங்க. அது வந்து உங்கள் பெயிண்டர் வந்து வீட்டில் வந்து வேறு டைமில் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கும். சரி, ஓகே. இப்போது இந்த கலரில் லூமினோவா, நான் இந்த இடத்துல எனக்கு வந்து பெட்ரூம் செட்டப் ஆக்கி பார்த்தா எப்படி இருக்கும்? நான் அதே மாதிரி இந்த கிராண்டியாஸோ உள்ள இந்த பெயிண்ட் செட்டப்பில் எனக்கு ஒரு டிவி யூனிட் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எனக்கு ஆசை இருக்குல்ல, உங்களுக்கு ஆசை இருக்குல்ல வச்சு பார்க்கணுன்னு சொல்லி. பார்த்தீங்களா? ஓகேவா? இதெல்லாம் வச்சு காமிச்சாலும் நம்புறீங்களா? கரெக்டு தானே? முதல்ல தனியாக எழுதி பேசுகிறதுக்கு இப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஓகே, இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு வேளை நீங்கள் பெயிண்டராக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறாங்க இந்த ஜான்சன் நிக்கல்சன் கம்பெனி. இப்போது இது சம்மந்தம் ட்ரைனிங் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி அடிக்கணும் பண்ணணுன்றது மந்த்லி ஒரு நாள் கிளாஸ் வந்து இந்த ஜான்சன் நிக்கல்சன் கம்பெனி வந்து அந்தந்த ஏரியாவில் அங்கங்கே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு கீழே நம்பர் இருக்குது, டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கலாம், நம்பர் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கான விஷயங்கள் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் என்ன கால்ஸ் வரும்போது பெயிண்டர் வேணும்ல, இந்த டிசைனர் வேணும்ல, பெயிண்டர் சொல்லக்கூடாது, டிசைனர் வேணும்ல பண்ணுறதுக்கு. ஸோ அது நீங்களாகவும் இருக்கலாம், சம்பாதிக்க நல்ல வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் கஸ்டமருக்கு இந்த பேட்டர்ன்லாம் கொண்டு போய் காமிச்சு நீங்கள் ஒரு சில கைடன்ஸாக கொடுப்பீங்கல்ல, அதுக்கு ஒரு கணிசமான ஒரு ப்ராஃபிட், அது ஒரு சின்னதாக ஒரு மார்ஜினை உங்களுக்கு ஒரு பூஸ்டர் பேக் மாதிரி அடிஷ்னல் இன்கம் மாதிரி வரத்துக்கு ஏற்பாடு பண்ணி தராங்க இந்த கம்பெனி. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும், கரெக்டாக? ஸோ கஸ்டமர் சைடும் ஃபுல் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், பெயிண்டர் சைடும் ஃபுல் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நிறைய பேர் பார்த்தா பெயிண்டர் நம்பியே கொடுத்துருவாங்க, நீங்களே பார்த்துங்க சார் மொத்த கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க, கரெக்டு தானே? அப்போ எனக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்னு பச்சையாக கேட்பாங்க. நம்மளுக்கு டவுட்டாக வரும், காசை கொடுத்துட்டுமே இவர் போய் ஹார்ட்வேரில் போய் கமிஷன் வாங்கிட்டு வரோம் அப்படின்லாம் டவுட் வரும், கரெக்டு தானே? இருக்கும். ஆனால் வந்து டீசெண்டாக நல்ல பிராண்டாக அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கும் நல்ல குவாலிட்டியான விஷயங்கள் வாலில் கிடைக்குது இல்லை, அதை பார்க்கணும். ஸோ இந்த யூனிக்கான இந்த டிசைனர் ஃபினிஷ் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து அடிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா டிஸ்கிரிப்ஷன் உள்ள போய் பாருங்கள். இதுக்கான வெப்சைட் லிங்க் இருக்குது, பையிங் லிங்க் இருக்குது, ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கு எல்லாமே டோல் ஃப்ரீ நம்பர் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடு கட்டுறீங்க, எவ்வளோ கோடிக்கணக்கான லட்சங்களையும் செலவு பண்ணுவீங்க, பெயிண்ட்டை வாங்கிக்கிறதுக்கு கடைசியில் நல்லா இல்லை சார் அப்படின்னுவீங்க, ரெண்டு தானே? அப்படிலாம் இல்லாமல் ஒரு தடவை நீங்கள் ஜான்சன் நிக்கல்சனுடைய இந்த டிசைனை ஃபினிஷ் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். ஓகே, பார்த்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள், எத்தனை பேர் வீட்டில் அடிச்சிருக்கீங்கன்றதும் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே, ஒரு குவாலிட்டியான ஒரு வீடு கட்டுறதில் முக்கியமான அங்கத்தை நீங்கள் சொல்கிறீங்க. நான் கரெக்டாக வாழ்க்கை கலர்ஃபுல்லாக மாற கலர்ஃபுல்லாக நம்மளும் எண்ணங்களை வைப்போம். பார்க்கலாம் பாஸ், சி பாபே அருணை சுந்தர்.